பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இந்த காலவெளியில பேசுவாராக. தேவ சத்தம் நம்முடைய கேட்கப்படுவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். கர்த்தரினாலே நமக்கு வெளிப்படுத்துறதான ஒரு வார்த்தை, தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு அநேக காரியங்களை ஆசீர்வாதமாக சொல்லிக் கொண்டு வருகிறதானே வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சில வசனம் சொல்கிறது. 10 கிறிஸ்து இயேசுக்குள் தம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் என்ன? கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே வந்து கொண்டிருக்கிறோம். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை உணர்வில்லாதவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நீங்க பேதுரு அழகாக நமக்கு சொல்லுகிறதானே வேத வசனத்தை மாற்றி வைத்து நாம் அறிந்திருக்கிறோம். அவன் சொல்லுகிற வசனத்தை ஆரம்பிக்கும் போது அவர் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்மை எதற்காக உலகத்திலே அழைத்திருக்கிறார்? இன்றைக்கு எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார் என்று நினைக்கிற போது என்னை ஆசீர்வதிப்பதற்காக மாத்திரம் நினைக்கிறோம். அல்லேலூயா. அது உண்மைதான். ஆசீர்வதிப்பதற்காக தேவன் அழைத்திருந்தாலும் கூட ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லி நித்திய மகிமையா இருக்கிற பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஏன் அழைத்திருக்கிறார்? எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறதான இந்த வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை முன்குறித்து தெரிந்து கொள்ள ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்பூமிக்குரிய ஓட்டத்திற்காக மாத்திரம் இல்லாமல் பரிசுத்த பிதாவாக தேவன் வாசம் பண்ணுகிறதான நித்திய மகிமையை இருக்கிற அழிவில்லாத இருக்கிற பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணுகிற கண்ணீர் இல்லாமல் கவலை இல்லாமல் வாழ்கிறதான நித்திய பரலோகத்திற்கு என்றுதான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த பரலோகத்தில் என்ன கிடையாது? நமக்கு பாடுகள் கிடையாது. அல்லேலூயா. அங்கே துன்பங்கள் இல்லை, தொல்லைகள் இல்லை, கவலைகள் என்று அநேக நிலைகளில் நாம் வாசிக்கிறோம், பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் சகல கிருபையும் பொருந்திருக்கிற தேவன் இக்காலத்தில் கொஞ்ச காலம் நம்ம என்ன செய்கிறோமா? இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேகர் சொல்றாங்க, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த கவலைகள், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வருஷமானது என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை நிலைகள் மாறாமல் அப்படி இருக்கிறது சொல்லி நேரில் பேசுகிறதை பார்க்கிறோம். நான் பேருக்கு சொல்றது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கஷ்டங்கள் உலகத்தில் நமக்கு இருக்கிறது. எல்லா மனுஷனுக்குதான் தேவனுடைய நமக்கு இந்த உலகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கும் அதே மாம்ச சரித்திர நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை பலவீனங்களோ துன்பங்களோ தேவைகளோ எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. அதுதான் எப்படி நடக்க சொன்னார், கொஞ்ச கால பாடு அனுபவிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடுகள் நமக்கு மாத்திரம் அல்ல, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவோ கொஞ்ச காலத்து உலகத்தில் வாழ்ந்தார். 33 ஆண்டு காலத்து உலகத்தில் வாழ்ந்த தெய்வம் அவர். 3 வருஷம் அவர் பிதாவுக்காக சகல ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். அவர் 3 வருஷ காலங்கள் அநேக பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், மரணத்துக்குரிய ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். அந்த 33 வருஷ காலங்களில் ஒரு வாழ்க்கை அநேக சோதனைகளை அவர் கடந்து அவர் ஜெயிக்கிறவராக இருந்தார் என்று நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறாரா? நித்திய மகிமைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? என்னுடைய ஓட்டம்,
என்னுடைய வாழ்க்கை என்பது இந்த பூமிக்குரியதான அழைப்பு அல்ல, நான் நித்திய மகிமைக்கு என்று நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய துவக்கம் இந்த உலகத்துக்கு இருக்கலாம், ஆனால் என்னுடைய முடிவின் வாழ்க்கை எதற்காக இருக்குதுன்னு சொன்னால் நித்திய மகிமைக்குரியதான வாழ்வுக்காக தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை பார்க்கும் போது அவருடைய ஓட்டங்கள் இந்த பூமிக்குரியதாக இருக்கிறது. இந்த பூமிக்குரிய ஆசைகளினாலே, இந்த பூமிக்குரிய இச்சைகளினாலே, இந்த பூமிக்குரியதான உலகத்தின் பொருட்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பாடுகளை சகிக்கிறார்கள், அதற்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதற்காக பல பிரச்சனைகளை போராட்டங்களை சகித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் நீங்கள் நானும் இதற்காக பாடுகளை நாம் அனுபவிக்கவில்லை, இதற்காக இந்த உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கல, இதற்காக இந்த உலகத்தில் நம்ம போராடி கொண்டிருக்கல. நமக்கு தேவ நித்திய மகிமைக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நித்திய மகிமைக்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய மகிமைக்குள்ளே பிரவேசிப்பதற்காக தான் தேவன் உலகத்திலே பாடுகிற வழி தேவன் நம்மை கொண்டு போகிறார். நித்திய மகிமைக்குரியதான அந்த மேன்மையை பெற்றுக் கொள்வதற்காக தான் இந்த உலகத்தினுடைய அநேக துன்பத்தின் பாதையிலே கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே சபையா இருக்கிற நாம கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு காரணம் என்ன? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதே ஆசீர்வாதமா தான் இருக்கேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு என் கடன் பிரச்சனையை மாத்திடுவார் என்பதற்காக, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது என் வியாதி சுகமாக்கிடுவார் என்பதற்காக, அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. கடன் பிரச்சனையை மாத்துறதுக்கோ வியாதி சுகமாக்குறது மாத்திரம் இயேசு கிடையாது. அவர் நித்திய மகிமைக்கென்று அவை உருவாக்க வைத்திருக்கிறதாலே அந்த மகிமைக்கென்று நம்மை அழைக்கும்படியாக மாத்திரம் தேவை, நம்மை அழைக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட நோக்கமே இந்த உலகத்தில் அவரை போல நீங்கள் நானும் பாடுகளை சகிக்க வேண்டும். அல்லேலூயா. பாடுகளாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனைகளாத ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் இவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு அது வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்களை, சில காரியங்களை நாம் கடந்து போகும்படி இந்த உலகம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாய் போகிறப்பதான் தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எது நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த நித்திய மகிமைக்கென்று நம்மை அழைத்திருக்கிறபடினாலே இந்த உலகத்திலே பாடுகளை சகித்தபடி தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த பாடுகளை ஏன் தேவன் வைத்திருக்கிறார், இந்த துன்பங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையை கடந்து வந்த என்றுதான் ஆண்டவருக்கு 4 விதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? உங்களை சீர்படுத்தி, இரண்டாவது ஸ்திரப்படுத்தி, மூன்றாவது பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. என் ஓட்டத்திலே எனக்கு இருக்கிறதான ஆசீர்வாதம் என்ன? இந்த பாடுகள் வழி எனக்கு ஏன் உண்டாக்கி வைத்திருக்கிறார்? ஏன் எனக்கு எப்பொழுது இப்படிப்பட்ட நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு சமாதானமே இருக்காதா? நான் இப்படிதான் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா முதல்ல சொல்லப்பட்ட காரியம் என்ன? சீர்படுத்துவதற்காக. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை சீர்படுத்த விரும்புகிறார். நான் நித்திய ராஜ்யத்துக்குரியவனாய் மாறலாம் சொன்னா, நான் முழுசுமா தேவனுடைய பிள்ளையாய் மாறலாம் சொன்னா, நான் ஆவிய தேவனோடு கூட உறவாட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்ன பண்ணணும்? சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு நினைக்கிறான், நான் சீர்பட்டு இருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப வருஷமா சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கிறேன். அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணுமா? சீர்படுத்திட்டே இருக்கிறோம். ஒரு வீட்டை கட்டுகிறோம், அந்த வீட்டை அப்பதான் புதுசா கட்டுறோம், இப்பதான் கட்டி முடிச்சு என்பதற்காக அப்படியே வச்சிருக்கல. ஒவ்வொரு முறையும் என்ன பண்றோம்? சீர்படுத்துகிறோம். கட்டி முடிச்சு வீடு அப்படியே இருக்குதா? கொஞ்சம் ஒரு மாசம் அப்படின்னா வந்து அங்க ஒட்டடை அப்படியே வந்து சேர்த்துறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யுது? அந்த சுண்ணாம்புடைய வர்ணம் எல்லாம் வாங்கி போகிறது. அப்போ ஒவ்வொரு முறையும் அதை நம்ம என்ன பண்றோம்? செப்பரேட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த வீடு நமக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் அதை சுத்தமாக்கணும், ஒவ்வொரு முறையும் அதை சரிப்படுத்தணும், ஒரு முறையும் அதை பழுது பார்க்கிறோம், ஒரு முறையும் அதை நாம் சரியாய் படுத்தும் போதுதான் அது புதிய பொலிவோடு கூட இருக்கும். அமைப்புடைய வாழ்க்கையில சபை அப்படிதான், கர்த்தருடைய சனமா இருக்கிற வாழ்க்கையில் அப்படிதான். ஒரு முறை ஞானஸ்தானம் எடுத்துட்டு, ஒரு முறை தெய்வ பிள்ளையா மாறிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை அப்படியே இருக்கிறது. இந்த காலத்துடைய பாடுகள் என் வாழ்க்கையில மாறினான்னு சொன்னா, இந்த பாடுகள் வழி நான் கற்றுக்கொள்கிற காரியம் என்று சொன்னால் தேவன் என்னை சீர்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு சீர்படுத்தப்படுகிற அனுபவம் சபைக்குள்ள இல்லை. எனக்கு சீர்படுத்த அனுபவம்
கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இல்ல. சீர்படுத்திக் கொள்கிற அனுபவம், எனக்கு தன்னை சரிப்படுத்துகிற அனுபவம் ஊழியக்காரர்களுக்குள்ள இல்ல. ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவர் மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். இந்த மகிமையுடைய ஓட்டத்துல உலகத்தில் வாழ்கிற நமக்குள்ள சரிப்படுத்திக் கொள்ளுகிற அனுபவம் அவசியம். அல்லேலூயா. ஒரு மாசத்துக்கு குறிச்சுறியா மாதங்கள் ஓடுகிறது, நாட்கள் ஓடுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டுதான் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம சரிப்படுத்தி இருக்கிறோமா? நம்ம செய்கிற காரியம் எல்லாம் சரியானதா என்று நாம் யோசித்து இருக்கிறோமா? நாம் செய்கிற காரியம் எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா என்று யோசித்து இருக்கிறோமா? என் வாழ்க்கையில நான் சரிப்படுத்த வேண்டிய இன்னும் காரியங்கள் என்ன இருக்குது என்பதை நாம் நிதானித்து அறியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே போடுறோம், அப்படியே ஜெபம் பண்றோம், அப்படியே வேதத்தை வாசிக்கிறோம், ஒரு நாள் பாவம் அறிக்கை பண்றோம், இல்ல ஆண்டவரே இதெல்லாம் சொல்லிட்டு மன்னிச்சிடுங்க, அதுக்கு நன்றி சொல்றோம், ஓடுறோம், மறுபடியும் வருகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். ஆனா நீங்க பேர் அதனை சொல்லுகிறார், என் காலத்தினுடைய பாடு வழியாய் தேவனையே நம்மை கொண்டு வருகிறாரா? முதலாவது நம்மை சீர்படுத்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ சீர்படுத்தினாதான் தேவ ஆசீர்வாதம் நமக்குள்ள தங்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் நம்ம நிரப்பும். அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு இன்றைக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நான் எப்படியா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையின் ஜீவியங்கள் அப்படியே இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி பார்க்கணும். செயல்படுத்தி நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் அனுக்கிரகத்தின் காலத்தை கண்டு வைச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சரிப்படுத்தக்கூடிய நாட்கள் இல்லாம எத்தனை பேர் மறிச்சு போயிட்டாங்க. சரிப்படுத்துறதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆத்துமங்கள் உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டது. உண்மைதான் பார்த்த கதை நம்ம வச்சிருக்கிறாரு. அவை பார்த்து அனுசரிக்கிற காரியம் என்ன? சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். எரேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வாசிக்கிறார். எரேமியா கிறிஸ்து புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 7:3 சொல்லுகிறார், உங்கள் வழிகளையோ உங்கள் கிரியைகளையோ சீர்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை பார்க்கிறார். சேனைகளின் கர்த்தர் எதை சொல்லுகிறாரா? உங்கள் வழிகளையோ உங்கள் கிரியைகளையோ சீர்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அநேக முறை அந்த ஜனங்கள் சீர்கெட்டு போன ஜனங்கள், ஆண்டவரை விட்டு விலகி போன ஜனங்கள், ஆண்டவரை தேடாமல் போன ஜனங்கள், அவர் அந்நிய தேவர்களை நமஸ்கரித்த ஜனங்கள், அந்நிய தேவர்களுக்காக பலிபீடங்களை கட்டின ஜனங்கள். இப்ப ஆண்டவர் அந்த ஜனங்களை சீர்படுத்த விரும்பி, அந்த ஜனங்களை சரிப்படுத்த விரும்பி அநேக முறை சிறையிருப்பு என்கிற பாடலுக்குள்ளே தேவன் நடத்தினார். அப்ப அந்த பாடல் வழியே கடந்து போன ஜனங்களை பார்த்து ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது, உங்கள் வழிகளையோ உங்கள் கிரியைகளையோ சரி பண்ணிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த காலவெளியில நம்ம என்ன பண்ணோமா? சரி பண்ணிக்கிறோம். அல்லேலூயா. சரி பண்ணாது இருக்குன்னு சொன்னா உடைய வாழ்க்கை பிரயோஜனமா போயிருக்கும். அது விரும்புகிற காரியம் அதுதான். ஒவ்வொரு நாளும் நம்ம சரி பண்ணோம். நம்ம பிள்ளைங்களை பார்த்து சரியா வளர்க்கணும்னு நினைக்கிறோம், இல்ல சீர்படுத்துறோம். தப்பு செய்யும்போது என்ன பண்றோம்? செய்யாத அப்படின்னு சொல்றோம், கண்டிக்கிறோம். சில பேர் கோபத்துல அடிக்கிறோம், ஏன் சரிப்படுத்துறோம். பிள்ளை நல்லா வளர்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு நம்ம சீர்படுத்தி இருக்கிறோமா? நமக்குள் என்ன குறைகள் இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டு இந்த காலையில தான் கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலையில் வாக்குத்தமா நினைக்கலாம், சீர்படுத்தினால்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேல இறங்கும். அல்லேலூயா. சீர்படுத்திக் கொள்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். இரண்டாவது வேதம் சொல்கிற காரியம் என்ன? சீர்படுத்தி மாத்திரமல்ல, ஸ்திரப்படுத்தி என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மை உறுதியாய் இருக்கத்தக்கதாக, உறுதிப்படுத்தத்தக்கதாக, நான் சீர்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் நினைக்கத்தக்கதாக ஆண்டவர் என்ன பண்றா? ஸ்திரப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு சீர்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில, சரிப்படுத்திக் கொள்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சிந்தைக்குள்ள என்னைக்குமே இருக்கணும். இரண்டாவது, நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன் நம்மை உறுதியாய் இருக்கபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உத்தமமாய் நடக்கபடியாக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எனக்கு இரண்டாவது, என்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். சீர்படுத்தினதுக்கு பின்பு அடுத்து அமைச்சரே என்னை கர்த்தருக்குள்ள உறுதி உள்ளவனாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அநேகருடைய வாழ்க்கை உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கை, எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில நிலைநிறுக்கிற அனுபவம் இல்லாத இருக்கிற வாழ்க்கை பார்க்கிறோம். பாடுகளை கண்டு விலகி ஓடுகிற
அநேக தேவக்குறிகளை பார்க்கிறோம். நான் வேதம் சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிற தேவன். இந்த காலம் நம்ம இரண்டாவதாக நம்மை ஸ்திரப்படுத்த தேவன் விரும்புகிறார். ஏன் நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னால் இதை நமக்கு சொல்லுகிறதானே வார்த்தை நாம் அறிந்திருக்கிற வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. யாக்கோபு 5:8 வாசிங்க பார்க்கலாம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தி கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதற்காக நான் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களோ உபத்திரத்தின் வழிகளிலே, பாடுகளின் வழிகளிலே, கஷ்டத்தின் வழிகளிலே நீங்கள் சோர்ந்து போகாமல், விழுந்து போகாமல், கர்த்தருக்குள்ளே நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, ஸ்திரப்படுத்திக் கொண்டு உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள். விசுவாசத்தில் விலகி போகாமல் கர்த்தருக்காக சாட்சியாய் நில்லுங்கள். ஏன் என்று சொன்னால் யாருடைய வருகை சமீபமா இருக்கிறதா? கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலவெளியில் எல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக ஆசீர்வாதம் நம்ம கேட்கலாம். ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? கொடுக்கலாம் போறாரு. கொடுக்காம இருக்க போறாரா? நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் போஷிப்பார். கவலைப்படாதீங்க. நல்ல வஸ்திரத்தை கொடுப்பார், நல்ல படிப்பு கொடுப்பார், இல்லை நம்ம தேவை எல்லாம் வச்சு ஆண்டவர் செய்வார். ஆனால் இன்றைக்கு கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு நாம என்ன பண்ண வேண்டுமா? ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளே நம்முடைய வருகைக்குள்ளே காணப்படத்தக்கதாக இந்த காலம் ஆண்டு விரும்புகிற காரியம் என்ன? நான் சரிப்படுத்தி கர்த்தருக்குள்ளே என்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள தேவன் நம்ம விரும்புவதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17 வசனம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் இதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரிகளினாலும் உங்களை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை தேற்ற வேண்டுமா? நம்முடைய இருதயத்தை தேற்றது மாத்திரமல்ல, எனக்கு எல்லா நல் வசனத்தினாலும் நம்ம என்ன பண்ண வேண்டுமா? சீர்படுத்த. வேற நம்மை சீர்படுத்தாது. இல்லை பாடங்கள் நம்மை சீர்படுத்தி விடாது. ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தருடைய வசனம் என்னை சரிப்படுத்தணும். அல்லேலூயா. ஏனென்றால் என்னோடு பேசும், என் ஆத்மாவோடு கூட பேசும், என் ஆவியோடு கூட பேசும், என் உணர்வோடு கூட பேசும். நான் யார் என்பதை காண்பிக்கும். நான் சீர்படுத்தப்பட்டிருக்கிறேனா, நான் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த வேதம் எனக்கு சுட்டி காட்டுகிறபடினாலே வேதம் அழகை சொல்வதை பார்க்கிறோம். எல்லா நல் வசனத்தினால நம்ம என்ன பண்ணிட்டோமா? சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான். நீங்க வார்த்தைகளை ருசிக்கிற ஜனங்கள் மிக குறைவு. நீங்க ஆண்டுடைய வசனத்தினாலே தன்னை திருப்தியாக்கிக் கொள்ளுகிற ஜனங்கள் மிக குறைவு. இன்னைக்கு ஆடல் பாடல்கள் ஓடுறதை தவிர இன்னைக்கு வசனத்தை கேட்கிறவர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. அல்லேலூயா. வந்து கவனிச்சுக்க, வசனம் தான் நம்ம கூட பேசுவோம். அல்லேலூயா. வசனம் தான் நம்ம எல்லாவற்றையும் நம்ம யார் என்பதை காண்பிக்கும், சீர்படுத்தும். அதான் நம்ம ஸ்திரப்படுத்தும் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிற வாசிக்க. அங்கே 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13 வசனம் வாசிக்க. 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசிக்க. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்துக் கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:13. இவ்விதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனைவரும் கூட வரும்போது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். எப்போது நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டுமா? எல்லா பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற போது நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவராக விரும்புகிறார். உங்களை சீர்படுத்துங்க. 2வது ஸ்திரப்படுத்துங்க. 3வது சொல்கிறது பலப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு 3வது பலப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு காரியம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வாசிக்கிறோம். இல்லையா? மூன்றாவது பலப்படுத்துறோம். என்ன பலப்படுத்துறோம்? எதெல்லாம் வீக்கா இருக்கிறோமோ அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு ஏரி இருக்கிறது, அது ஏரியுடைய மதங்கள் என்ன செய்றாங்க? சில பேர் விரிசல் காண்கிற போது அதுக்கு அநேக மண்மணி இருக்கிற என்ன பண்ணுவாங்க? பலப்படுத்த, உடைந்து போகாமல் இருக்கத்தக்கதாக அதை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. எனக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக பலவீனங்கள் நமக்குள்ள உண்டு. இருக்கா இல்லையா? அநேக பலவீனங்கள் இருக்கிறது. இந்த பலவீனத்தை மாற்றும்படியாய் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொன்ன ஏசாயா 41:10 நாம் வாசிக்கிற, பயப்பட உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாத நான் உன் தேவன், என் நீதி வலதுகரத்தினால் உன்னை தாங்கி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்ற கர்த்தர். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன்? நானு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த காலவெளியில் நம்மை பலப்படுத்த தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் மாறி போகத்தக்கதா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற பலவீனப்படுத்துகிற அநேக காரியத்திற்குள்ள அநேக ஜனங்கள் விழுந்து போயிருக்கிறார்கள். மூன்றாவது நம்ம பலப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அதே பாவக்காரியங்கள், அதே ரகசிய பாவம், அதே அந்தரங்கமான பாவங்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போது கை வைக்கிறோம், ஷோ பண்றோம், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அந்த பலப்படுத்திக் கொள்ளுகிற அனுபவம் இல்லை. அதே நிலைக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமைக்கு என்று நீங்கள் நாம் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. மறந்து போகவே கூடாது. பலவீனத்தோடு கூட, பலவீனப்பட்ட நாட்களோடு கூட, அப்படிப்பட்டதான வழிவிலகி போக பாவத்தோடு கூட கர்த்தரை ஆராய்த்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கும் போது தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? வேதம் சொல்கிறது, பழைய துருத்திகளுக்குள்ளே புதிய ரசம் பார்க்கப்படாது என்று வாசிக்கிறோம். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பழைய துருத்தியா இருந்து கொண்டு புதிய ஆசீர்வாதத்திற்காக சபையானது காத்திருக்குமானால் அது புதிய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரம் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறோம். இதெல்லாம் நான் சரியில்லாமல் இருக்கிறேன், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறதோ அது எல்லாவற்றும் நான் என்ன செய்ய வேண்டுமா? பலப்படுத்தும்படியாக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த காரணம் அன்பு தேவன் சொன்னதை என்னை பலப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, என்ன ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய காரியம் இருக்கிறது, என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரோடு ஓடக்கூடிய காலங்கள் இருக்கிறது. இன்னும் அவை எல்லாவற்றும் நான் உறுதியாக இருக்கத்தக்கதா, நான் பலப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக என் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பக்கமாக நான் திருப்பிக் கொள்ளக்கூடிய நாட்களை கர்த்தர் நாட்களை கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு என்று நம்முடைய ஓட்டத்தை மாற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு என்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு என்று நம்முடைய சுபாவத்தை மாற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு என்று நம்முடைய ஜீவியத்தை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டு ஓடுவதற்காகத்தான் நம்மை முன்பு போல சரியான பாதையில நிலைநிறுத்துவதற்காக. அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் நாட்கள் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் நம்ம சீர்படுத்தி சிறப்படுத்தி நம்ம பலப்படுத்தி நம்ம நாடு நிறுத்தி வச்சுட்டா, சரியான இடத்துல வச்சுட்டார் அப்படின்னா நிச்சயமாகவே தேவ ஆசீர்வாதம் வடிவி போகாமல் 100 மடங்கு தேவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முன்பு போல நிலைநிறுத்துவதற்காக, முன்பு போல சரிப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். முன்பு போல நம்ம மாறினதற்காக தான் இந்த சில வேலை பாடுகிற நம்முடைய வாழ்க்கை, சில வேலை நம்ம சீர்படாமல் இருப்பதனால்தான், இன்னும் ஸ்திரப்படாமல் இருப்பதனால்தான், இன்னும் பலப்படாமல் பலவீனத்தோடு வாழ்வதனால்தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. நம்ம ஆண்டவர் சமூகத்தை அர்ப்பணித்து முன்பு போல என்ன பண்ணிடுங்கப்பா? நிலைநிறுத்துங்க. அல்லேலூயா. ஆதியில ஓடின ஜெபம், ஆதியில வாசித்த அந்த வேத வாசிப்பு, ஆதியில இருந்த அந்த பரிசுத்த வாழ்க்கை இந்த நாட்கள் இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் சமூகம் சொல்லுங்க, முன்பு போல ஜெபிப்பதற்காக, முன்பு போல வேதத்தை வாசிப்பதற்காக, முன்பு போல தனிமையான ஜெபம் பண்ணுவதற்காக அதுவரை நிலைநிறுத்துங்க. மறுபடியும் நிலைநிறுத்தப்பட்ட அனுபவம் என் வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தர் இந்த மாதம் முழுதும் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மகிமைக்கு என்று நம்மை கிருபையில் தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்கு என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்ச கால உலகத்தில் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாடுகள் எதற்காக தான் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள, இல்லை நம்மை சீர்படுத்திக் கொள்ள, நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்ள, கர்த்தருக்குள்ள நம்ம பலப்படுத்திக் கொள்ள. அல்லேலூயா. பலப்படுத்தி முன்பு போல நம்மை நிலைநிறுத்துவதற்காக. இந்த ராக்கெட்லாம் பார்த்துருக்கிறீங்க,
ராக்கெட் உடனே மேல உடனே சேர்ந்து அது ஒரே நாள்ல கொண்டு போய் வச்சுருந்தா இல்லை, அதை சரி பண்ணி சரியான தர சொல்லுவாங்க, நிலைநிறுத்துவார்கள். நிறைய காரணம்லாம் செஞ்சு அதை கூட அந்த ராக்கெட் இவங்க நேரம் போய் சேர்வது கேட்டு சரியான செங்குத்தான நிலையில இதை சரி பண்ணி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் சாயங்காலம் ஒரு நிலைகள் பொசிஷன் மாறி போயிடும். அது சரியா அது வானத்தை நோக்கி எந்த லக்கை நோக்கி பாயணுமோ அந்த லக்குக்கு நேரா வச்சிருப்பாங்க. அதை வச்சிருக்கும் போதுதான் அது கவுண்டர் கொடுக்குறாங்க. அந்த கவுண்டர் கரெக்டா முடியும் போதுதான் அது மேலே நோக்கி லக்கை நோக்கி பயணிக்கிறது. எத்தனையோ ராக்கெட் தன் இலக்கை விட்டு விளைவிப்பது காரியம்னா சரியான இடத்துல நிலைநிறுத்த முடியாமல் போனதுனாலே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை சரியான இடத்துல நம்ம நிலைநிறுத்தலாம் அப்படின்னு சொன்னா நாம் இலக்கை தவறை விட்டு நாம் வேறு திசையாக போய் விடுகிறோம். ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். இந்த காலங்கள் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாசம் முழுசு நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன? இது தாங்க அது தாங்க என்பதல்ல, என்னை சீர்படுத்தணும்பா, என்னை ஸ்திரப்படுத்தணும்பா, என்னை பலப்படுத்தணும்பா, என்னை சரியான நிலையில நிறுத்தணும்பா. இதை நான்கு காரியத்தை வாழ்க்கை செஞ்சிருக்கேன்பா. அதுக்கு பின்பு நான் ஆசீர்வதியம் என்று சொல்லி நம்ம யாராவது அர்ப்பணித்து நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.